வணக்கம். இது ராஜ் தொலைக்காட்சியின் தேர்தல் களம் 2019. இன்றைய நிகழ்ச்சியில் பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் அரசியலில் எப்படி இருக்கிறது என்று பேச போகிறோம். மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் அரசியலில் ஆளுமை மிக்கவர்களாக இருக்கிறார்களா, அதிகாரம் மிக்க பதவிகளில் இருக்கிறார்களா? இல்லை என்றால் ஏன் இல்லை? மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா என்று ஒரு மசோதா தூங்கிக் கொண்டிருக்கிறது, தூசி படிந்து கிடக்கிறது. ஏன் பெண்களும் அரசியலில் பங்கேற்கக்கூடிய ஒரு சூழலில் தங்களுக்காக, தங்களை சார்ந்தவர்களுக்காக அவர்கள் பேசுகிறார்களா? இன்றைய நிகழ்ச்சியில் இது குறித்து பேச போகிறோம். பொதுமக்களில் ஒரு சிலர் நேரடியாக இந்த நிகழ்ச்சியில் கேள்வி கேட்க போகிறார்கள். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் போகலாம். நம்முடன் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் மீனாட்சி அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கவிஞர் சல்மா அவர்களும், புதிய குரல் அமைப்பின் சார்பாக நர்மதா அவர்களும் அரங்கத்தில் இருக்கிறார்கள். அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சியை நாம் தொடங்கலாம். வணக்கம். வணக்கம் மீனாட்சி மேடம். அதாவது மகளிர் இடஒதுக்கீடு மசோதா இன்னும் ஒரு அவையில் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. அது ரொம்ப வசதியா போயிடுச்சு. ஒரு அவையில நிறைவேற்றிட்டு இன்னொரு அவையில் அப்படியே வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்காக நீங்க பெண்களின் பிரதிநிதிகளாக தான் கட்சியில இருக்கீங்க. என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறீங்க? பாஜக அரசின் பார்வை என்ன இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மீது? 2010 ராஜ்யசபால அதுக்கான ஒரு பாசேஜ் அதில் நடந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து லோக்சபாக்கு ஆக்சுவலாகவே ஃபிசிக்கலான அதோட மூவ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 minutes தான் டைம். பட் சி ரைட் ஃப்ரம் 2010 நவ் வி ஆர் இன் 2018. இது வரைக்குமே அதுக்கான எந்த ஒரு தீர்வுமே கிடைக்கல. இது ரொம்ப தந்திரமா ஒரு ஆண் ஆதிக்க சமுதாயம் எந்த அளவுக்கு ஒரு சட்ட ரீதியான ஒரு லூப் ஹோல் கண்டுபிடிச்சு அதில் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அது எதனால இது வரைக்கும் நிறைவேற்றப்படலைன்றது ஒரு அரசியல் பார்வையிலிருந்து அப்பாற்பட்டு ஒரு பெண்ணினுடைய நலம் விரும்பியா நம்ம எல்லாருமே பார்க்க வேண்டிய பெண்கள் எல்லாருமே உத்து அதனுடைய அரசியல் தன்மையிலிருந்து விலக்கி ஒரு சமுதாய முன்னேற்றத்திற்கு பெண்களின் பங்கு என்ன, அதுக்கு இந்த சட்டம் எந்த அளவுக்கு உதவியா இருக்க போறது, அந்த ஆங்கிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வாட் த மேல் சாவரினிசம் சேஸ் இஸ், இதுல பாத்தீங்கன்னா இன்டர்னலா அந்த 33% இருக்கக்கூடிய கோட்டால உள்ள ரிசர்வேஷன்ஸ் வேணும். மைனாரிட்டேரியன்ஸ், விமென்ஸ்க்கு ரிசர்வேஷன்ஸ் வேணும், ஓபிசிஸ்க்கு ரிசர்வேஷன்ஸ் வேணும். இந்த கூற்றை கொண்டு இந்த விவாதங்கள்னால எத்தனையோ வாட்டி மக்களவை அட்ஜர்ன் பண்ணப்பட்டிருக்கு. இல்ல, பல மாநிலத்தின் மூத்த தலைவர்களே வெளிப்படையா இதை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே இன்னைக்கு இருக்குது தேசிய அளவுல. அவங்க யார் பின்னாடி நிக்கிறாங்கன்னு பார்க்கணும். அதே தலைவர்கள் எல்லாரும் எந்த கொள்கையின் பின்னாடி நிக்கிறாங்க, எந்த கூட்டணியின் கூட நிக்கிறாங்கன்றதையும் நம்ம அதே நேரத்துல பார்க்கணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா the bill needs some sort of amendments, it needs some sort of adjustments, it needs some sort of development. சரி, நீங்க இது வேறு கட்சியில் இருப்பவர்கள் சொல்லலாம், நீங்க பாஜகவில் இருக்கிறீர்கள். அந்த என்ன மாதிரியான திருத்தங்கள் தேவை என்பதை நீங்களே செய்து நிறைவேற்றி இருக்கலாமே. எதையுமே ஒரு சட்டத்தின் மூலமா மட்டுமே சாத்தியப்படுத்த விட முடியாது. மக்களினுடைய it is not just the work of the policy makers alone. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா மக்களினுடைய பார்வை, குறிப்பா பெண்களுக்கே தங்கள் மீது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வேணும். அவங்களுக்கு அதை சார்ந்த கல்வி வேணும், அதை சார்ந்த தொழில் வளர்ச்சி வேணும், அதை சார்ந்த ஒரு மனதிடம் வேணும். இன்னைக்கு பாலிடிக்ஸ்லயே பெண்கள் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு எல்லாமே சொல்லலாம். இத்தனை மேனிஃபோல்ட் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதெல்லாம் சீட் ரெப்ரசன்டேஷன்ஸ்ல இருந்து எல்லாமே நம்ம சொல்லலாம், ஜெயிக்கக்கூடிய தன்மையில இருந்து எல்லாமே சொல்லலாம். ஆனா the real mindset of women, the real need of women, இதெல்லாமே இந்தியா எந்த அளவுல இருக்கு, எல்லாமே you should not just go by statistics. உண்மையா ஒவ்வொரு பெண்ணையும் நம்ம கேட்கணும். இன்னைக்கு இங்க இவ்வளவு பேர் பொதுமக்களே பெண்களா வந்திருக்கிறாங்க. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் இருக்கும். எத்தனை பேருக்கு அவங்களுடைய இடத்துல தானே நிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு? அவங்க சார்ந்த கட்சியில எத்தனை பேருக்கு வாய்ப்பு? இத்தனைக்கும் 50% இருக்கு லோக்கல் பாடி எலெக்ஷன்லயுமே. அதுலயுமே பாத்தீங்கன்னா எவ்வளவு பேருக்கு அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுக்கப்படுது. அந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்தாலும் அவங்களுக்கு
களம் வேற. கட்சியில கூட சீட் அலாட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. களத்துல அவங்களுக்கு எந்த மாதிரியான ஞானம் வேணும், அறிவு வேணும். பெண்களுக்கு இடம் கொடுக்காததற்கு சொல்லப்படும் ஒரு காரணம் பாத்தீங்கன்னா, அவர்களால் களத்துல உழைக்க முடியாது, அவர்களுக்கு போதுமான அளவு பொதுமக்களுடன் பழக தெரியாது, பின்புலத்தில் வந்து கணவர் இருக்கணும் எல்லாருக்குமே, அது போன்ற வாதங்கள் வைக்கப்படுதா இல்லையா? நான் வந்து ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பெண். ஓகே, எனக்கு வந்து என்னுடைய கட்சிக்குள்ளவே கூட எனக்கு எந்த அளவுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு அளிக்கப்படிக்கூட அதே வாய்ப்பு என் சகோதரிகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என்றால் அவங்களுக்கு வந்து முதல்ல அந்த பொலிட்டிக்கல் அரீனாலேயே வந்து வித்ஸ்டாண்ட் பண்றதுக்கான ஒரு சைக்கலாஜிக்கல் நாலேஜ் வேணும். சல்மா மேடம், நீங்க சொல்லுங்க, உங்களுடைய தலைமை சமூக நீதிக்காக போராடக்கூடிய ஒரு தலைமை, அது குறித்தான பல கொள்கைகள் கருத்தாக்கங்களை வந்து தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இந்த சமூக நீதியில் பெண்களுக்கு இடமில்லாமல் போனது ஏன்? பெண்களுக்கான இடஒதுக்கீடு நீங்க சாதாரணமா இப்ப நீங்க வேட்பாளர்களை நிறுத்தும் போது கூட நிறுத்த ஒரு தயக்கம் ஏன் வருகிறது, இல்ல தடை எங்க இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. பெண்களுடைய அரசியல் பங்களிப்புங்கிறது என்னவாக இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். ஆணை பொறுத்த அளவிற்கு அது ஒரு பதவி என்பது அதிகாரம் சம்பந்தப்பட்ட ஒன்று, பெண்ணை பொறுத்த அளவுக்கு அது சேவை சம்பந்தப்பட்ட ஒன்று. அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு இந்த இடஒதுக்கீடு மசோதான்றது 20 வருஷத்துக்கு மேலாக தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. 2010 நம்முடைய ராஜ்யசபாவில் கனிமொழி எம்பியா இருந்தப்போ அவங்க தான் இதை முன்னெடுக்கிறாங்க. அன்னைக்கு நிறைவேற்றப்பட்டது. அப்போ காங்கிரஸ் உடைய ஆட்சி இருக்கு. அதற்கு பிறகு இந்த பார்லிமெண்ட்ல லோக்சபாவில் ஏன் நிறைவேற்றப்படலைன்னா ஆண்களுடைய ஈகோ, அது அடிப்படையான ஒரு விஷயம். இந்தியா போன்ற ஒரு ஆணாதிக்க சமூகத்துல பெண்ணுடைய இருப்பை ஏற்றுக்கொள்வதற்கோ அவருடைய வளர்ச்சியை ஏற்றுக்கொள்வதற்கோ யாரும் தயாரா இருக்கிறது இல்லை. அதனாலதான் இது நிறைவேற்ற முடியாமல் போனதுக்கான காரணம் இருந்தது. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா சில தலைவர்கள் வந்து புறக்கணிச்சுட்டு இந்த இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு வேணும்ன்ற ஒரு காரணத்தை பொய்யாக முன்வைத்து அது தேவைதான், அதை நம்ம முதல்ல இந்த சட்டத்தை ஏற்றிவிட்டு பிறகு அதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத எங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடாக இருந்தது. ஆனால் அதையெல்லாம் மறுத்துட்டு நீங்க வெளியில போய் வெளிநடப்பு செய்து அந்த சட்டத்தையே நிறைவேற்ற விடாமல் செய்த பல கட்சிகளை நம்ம பார்த்தோம். அப்பொழுதெல்லாம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று பேசிட்டு இருந்த பாஜக அன்னைக்கு வந்த காங்கிரஸுக்கு தனி மெஜாரிட்டி கிடையாது. நீங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அது நிறைவேற்றப்படாமல் போச்சு அப்படின்னா அதுக்கு ஏன்னா சோனியா காந்தி அவர்கள் வந்து அதுல மிக தீவிரமாக இருந்தார், அதை யாரும் மறுக்க முடியாது. அதை உடனடியாக செயல்படுத்தி, ஏன்னா நீங்க 73, 74 அமெண்ட்மெண்ட் வந்து உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடை தர வேண்டும் என்று ஒரு சட்டத்தை நிறைவேற்றி தந்தவர் ராஜீவ்காந்தி அவர்கள். அதை முதலாக தமிழ்நாட்டில் தான் அது அமல்படுத்தப்பட்டது கலைஞர் அவர்களால். அதை யாராலும் மறுக்க முடியாது. கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்கள் அன்றைக்கு இந்த பொதுவெளிக்கு அரசியலுக்கு வந்தாங்க. சோனியா காந்தி அவர்கள் அதில் ரெடியாக இருக்காங்க. ஆனால் அப்போ அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாதனால அதை செய்ய முடியலை. இப்போ வந்து தொடர்ச்சி அந்த சமயத்துலலாம் பாஜக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அவங்களுடைய மிக இது ஒரு மாதிரியான சந்தர்ப்பம் இனி வருமாங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகம். தனிப்பெரும்பான்மை பல வருடங்களுக்கு பின்னாடி அமையுது. பாஜக நான் பல பேர் வந்து நீங்க சொல்றத ஏத்துக்கிற தனி பெரும்பான்மைன்னு, ஆனா இதில் ஒத்த கருத்து ஏன் மற்ற கட்சிகளுக்கு வரவில்லைன்னு நீங்க யோசிக்க வேணாமா? இல்ல இந்த மசோதா வேண்டும், பெண்களின் வாக்குக்காக நாங்கள் இதை நிறைவேற்றுவோம் என்று ஏன் யாருமே நிறைவேற்றல? அதுதான் நீங்க வந்து ஆளும் கட்சிக்கு தாங்க அந்த பொறுப்பு இருக்கு. யார் இன்னைக்கு ஆளுங்கட்சி மெஜாரிட்டியா இருக்காங்களோ அவங்க அந்த பொறுப்பையும் கடமையும் உணர்ந்து செயல்பட்டிருந்தால் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் அவங்க பின்னாடி நின்று இருப்பாங்க. ஆனால் அதை செய்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. சரி, அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. ஏன் பெண்கள் பாராளுமன்றத்தில் இருக்கணும்? நீங்க வந்து பாகிஸ்தான்லயும் இந்தியாவிலையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அங்க 20% பெண்கள் உள்ள இருக்காங்க, இங்க 11% தான் இருக்காங்க. ஒரு பெண்ணா தானே இருக்காங்க. அது நீங்க பர்சன்டேஜ் பாருங்க, ஒரு அமைச்சர் ஆகிறதுனால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. பெண்கள் ஏன் இருக்கணும் அப்படின்னா சமீபத்துல வந்து ஜிஎஸ்டி வரியெல்லாம் போட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய சானிட்டரி நாப்கின்ஸ்க்கு 12% ஜிஎஸ்டியை இந்த ஆளும் பாஜக அரசாங்கம் கொண்டு வருது. அங்கே உண்மையிலேயே பெண்கள் போதிய அளவுக்கு இருந்தாங்கன்னா அதை எதிர்த்து மிகப்பெரிய பெண்களே அந்த விஷயத்தை கொண்டு முன்னெடுக்கும் பொழுது தடுத்திருப்பாங்க. அது நடக்காமல் போகுது. அதனாலதான் பெண்களுடைய ரெப்ரசன்டேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதை கொண்டு வருவதற்கு இந்த அரசு தவறிவிட்டது என்பது நான் இங்கே மிக வன்மையாக அந்த கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன். தேர்தல் களம் 2019 நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். பெண்கள் அப்படின்னும் போது நமக்கு என்ன நெகட்டிவ்ஸ், என்ன நம்மால் செய்ய முடியாதோ அதைத்தான் பேசுவார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான குடும்பங்களில் பெண்கள் வீட்டையும் கவனித்து கொண்டு
வேலைக்கும் செல்வது, குழந்தைகளை பார்த்துக் கொள்வது என கிட்டத்தட்ட அத்தனை வேலைகளை வீட்டில் இருக்கக்கூடிய முதியோர்கள், மாமனார் மாமியார் என்று அத்தனையும் சமாளிக்கக்கூடிய மல்டி டாஸ்கிங் பெண்களால் மட்டும்தான் முடியும். ஒரு நாள் ஆண்களால் கவனிக்க முடியாது என்பது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் கூட நாம் ஏன் பொதுவெளியில் ஒரு பெண்ணுக்கு பழக தெரியாது, துணிச்சலாக நடந்து கொள்ள தெரியாது, அரசியலுக்கு லாயக்கற்றவர்கள் என்ற ஒரு முத்திரை ஏன் பெண்களின் மீது குத்தப்படுகிறது? நம்ம சொசைட்டியே வந்து ஒரு பேட்ரியார்க்கல் சொசைட்டின்னு சொல்லுவோம். ஆணாதிக்க சமூகமாக தான் இருக்குது. இதில் வந்துட்டு ஆண் பெண் சமம் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கருத்தாக இருக்குது. அந்த கருத்து வந்து ரொம்ப தவறு. அது அறிவியல் பூர்வமாகவும் அது வந்து தவறு அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதைப்படி வந்து குடும்பமாக இருக்கட்டும், குடும்பத்தில் வந்து இது ஆணோடைய வேலை, இது பெண்ணோடைய வேலை அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிறோம். ஆண் அப்படின்னு சொன்னோன்னா அவர் வெளியில் உள்ள வேலைகளை பார்த்துப்பாரு, பெண் அப்படின்னு சொன்னோன்னா குடும்பத்தை பராமரிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு வேலை பிரிவினையை வந்து வச்சுருக்காங்க. ஆண் பார்க்குறது எல்லாமே ரொம்ப பவர் ஓரியன்டாக இருக்கும், பெண் பார்க்குறது எல்லாமே ரொம்ப பவர்லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் ஈக்குவல் தான். அதாவது இப்போ ஜாதி ஏற்றத்தாழ்வுகளை வந்து நம்ம ஏற்றுக்கிறது கிடையாது. எப்படி வந்துட்டு ஒருத்தர் உயர்ந்தவர் ஒருத்தர் தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்கிறத நம்ம ஆண்கள் அடிப்படையில் அது உயர்வு தாழ்வு பார்க்குறதுன்றதை நம்ம தவறுங்கிறத ஒத்துக்கிறோம். ஆனால் பெண்கள் அடிப்படையில் வரும்போது இயற்கையே வந்து ஆணை உயர்ந்தவனாகவும் பெண்ணை தாழ்ந்தவனாகவும் படைச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாருமே வந்து அதை பொதுவாக ஏற்றுக்கிற சமூகமாக தான் இருக்குது. அதில் துளி உண்மை கூட கிடையாது. அது காலங்காலமாக அதை நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரோம். அதன் அடிப்படையில் தான் வந்துட்டு மனித உரிமைகள் சாசனம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னோன்னா, ஆல் மென் ஆர் பார்ன் ஈக்குவல். அதாவது பிறக்கும் போதே சமமான உரிமைகளோட பிறந்தவங்க. உரிமையெல்லாம் வந்து யாருக்கும் கொடுக்கறது கிடையாது, பிரிச்சுலாம் ஒன்றும் கொடுக்கறது கிடையாது அப்படிங்கிறத மனித உரிமை பிரகடனமே சொல்லுது. ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து ஒரு நாடு உருவாகும் போது அதுக்கான கான்ஸ்டியூஷன் நம்ம தயார் பண்ணும்போது ஆணுக்கு என்ன உரிமையெல்லாம் இருக்கோ, ஆணுக்கு என்ன வாய்ப்பெல்லாம் இருக்கோ, ஆணுக்கு என்ன அதிகாரம் எல்லாம் இருக்கோ, ஆணுக்கு என்ன வெளியெல்லாம் இருக்கோ அது எல்லாமே பெண்களுக்கு இருக்கு. பை பர்த் அவங்களுக்கு இருக்கு. இது யாரும் நிராகரிக்கலாம் முடியாது, அது அவங்களுடையது. ஆனால் நடைமுறையில் அதை பெறுறதுல வீட்டளவுலையும் சிக்கல் இருக்கு, வெளியளவுலையும் சிக்கல் இருக்கு. வீட்டளவுலன்னா கண்டிப்பாக என்ன அலோவ் பண்ண மாட்டாங்க. என்னுடைய பிரதருக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு டினை பண்ணுவாங்க. அவர் எங்கேயாவது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு அனுப்புவாங்க, அதிகபட்சம் என்ன ஸ்டெல்லா மெரிஸ் அனுப்புவாங்க. அதே விஷயங்கள் தான் வந்துட்டு உங்களுக்கு பொலிட்டிக்கல் ஸ்பியர்லையும் நடக்குது. இதோடைய ரெப்ளிகா தானே உங்களுக்கு சொசைட்டி. ஸோ இந்த பார்வையை மாற்றணும் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து தேர்தலில் நிறுத்தினா அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு குறைவு என்று சொல்ல முடியுமா? ஒரு ஆண் நிற்கிறார் ஒரு பக்கம் ஒரு கட்சியில, இன்னொரு புறம் பெண், எப்படி பார்ப்பாங்க வேட்பாளர்கள்? இதை ஸ்டாட்டிஸ்டிக்கலாகவே இதை ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஹிந்துவில் வந்துட்டு அந்த டேட்டா கார்னர் போட்டிருந்தாங்க. அதில் ரொம்ப சர்ப்ரைசிங்காக விஷயம், மென்னை ஃபீல்டு பண்ணும்போது அவங்க வெற்றி பெற அந்த வாய்ப்போட ஸ்ட்ரைக்கிங் ரேட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை விட பெண்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கிறதா, இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது 1952லேருந்து 2014 வரைக்கும் ஒரு கான்ஸ்டிடியூவன்சியில் விமனை நிப்பாட்டும் போது அவங்க வந்து வின் பண்ற வாய்ப்புகள் இருக்கு, ஸ்ட்ரைக்கிங் ரேட் இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆண்களை காட்டிலும் கூடுதலா இருக்கு. அப்ப விமன் கேண்டிடேட்ஸை வந்து மக்கள் ஒன்றும் சும்மா தூக்கி போடலையே. அண்ட் விமன் சில ஸ்டடீஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒரு பெண் வேட்பாளர்கள் ஆண் வேட்பாளர்களை விட கொஞ்சம் நல்லாவே படித்தவங்களா இருக்காங்க, கொஞ்சம் குவாலிஃபைடாக இருக்காங்க. அட் த சேம் டைம் ஆவரேஜாக பார்க்கும்போது ஏஜ் குரூப்லையும் பார்க்கும்போது மென்னோடைய மென் பார்லிமெண்டேரியன்ஸோடைய ஏஜ் குரூப் வந்து ஒரு 47 57 அப்படின்னா விமன் வந்து கம்பேரிட்டிவ்லி 10 வயசு கம்மியாக இருக்காங்க. ஸோ நிறைய வைப்ரன்சி இருக்குது அப்படின்னு சொல்லுது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சொல்லுது. ஸோ இவ்வளோ அட்வான்டேஜ் மக்கள் ஒன்றும் யாரும் நிராகரிக்கலை. நிறுத்தினாங்கன்னா கண்டிப்பாக மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து 50% பாப்புலேஷன் நம்ம இருக்கோம், பெண்களை இப்படி ட்ரீட் பண்ண முடியாது அப்படிங்கிற பார்வை ஆண்களுக்கும் இருக்கு பெண்களுக்கும் இருக்கு. அது எல்லா சமயத்துலையும் ஈக்குவலாக இருக்கிறது கிடையாது. ஆனாலுமே வந்துட்டு ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்க பார்க்கக்கூடிய பக்குவம் வந்து மக்களுக்கு வந்து வளர்ந்துக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து நிப்பாட்டுனா தோத்துருவாங்க, அதுக்காக நாங்கள் நிற்க வைக்க மாட்டோம் அப்படிங்கிறது வந்து அது சும்மா பொய்ச்சாக்கு, அதில் உண்மையே கிடையாது. ஸ்டாட்டிஸ்டிக்கலாவே ப்ரூவ் ஆயிருக்கு. வேட்பாளர்களை அறிவிக்கும் பொழுது சரி பாதி 33% நம்ம பேசுறோம், ஆனா சரி பாதி பெண்கள் தான் இருக்காங்க வாக்காளர்களா. ஏன் அவர்களுக்கு வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் இந்த கட்சியில் அளிக்கப்படவில்லை, இல்லை எந்த கட்சியிலுமே அளிக்கப்படவில்லை என்ற எண்ணம் முதல்ல அடிப்படையில் ஏன் வரல? நீங்க வந்து நம்ம நிக்கணும், உள்ளாட்சி அமைப்புகளிலாவது குறைந்தபட்ச ஒரு பிரதிநிதித்துவம் கிடைப்பதற்கான நம்ம வந்து வழியை ஏற்படுத்திக் கொள்ளணும்னு சொல்றீங்க. ஆனா பெண்களுக்கு அது குறித்த புரிதல் இருக்க மாதிரி தெரியலையே, ஏன்? ஒரு தேர்தல் களத்தில் பேசக்கூடிய விஷயமா தான் இன்னைக்கும் விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் அண்ட் விமனுடைய டெவலப்மெண்ட் இருக்கே தவிர இதை வந்து ஒரு அன்றாடமான விஷயம். ஒரு பெண்ணினுடைய வளர்ச்சி வந்து நம்ம சைல்டு செக்ஸ் ரேஷியோலேருந்து எடுத்துக்கணும். எங்கே வந்து நம்ம வந்து சில இடத்துல வந்து 834 பேர் தான் பெண்கள் இருக்காங்க 1000 ஆண்களுக்கு. இந்த மாதிரி சைல்டு செக்ஸ் ரேஷியோவில் வந்து பின்தங்கி இருக்கக்கூடிய பெண்களுக்காக தான் மாண்புமிகு பாரத பிரதமர் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கீமில் வந்து ரொம்ப மிக முக்கியமே வந்து பார்த்தீங்கன்னா
முதல் கட்டம் ஒரு 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 உயிரினுடைய ஜனனம், அந்த ஜனனத்திலே பெண் சிசு வந்து அழிக்கப்படுது அப்படின்றதுனா அதை வந்து தடுக்கிறதுக்காக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு வந்து நாட்டில் வந்து 640 டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து இன்னைக்கு அந்த ஸ்கீம்னால உங்களுக்கு சைல்டு ஏர்லி மேரேஜ், சைல்டு செக்ஸ் ரேஷியோ இதெல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மேரேஜஸ், சைல்டு மேரேஜஸ் கம்மியாயிருக்கு. இதனால ட்ராப் அவுட் ஸ்கூலில் நிறைய கம்மியாயிருக்கு. இது மாதிரியாக ஒரு அடிப்படையிலிருந்து, ஒரு பிறப்பிலிருந்து, அந்த குழந்தையினுடைய பாதுகாப்பான வளர்ப்பிலிருந்து, அந்த குழந்தைக்கு தேவையான, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தேவையான கல்வி முறையிலிருந்து, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விமென்ஸ் ரெப்ரசன்டேஷன் இன் அதர் கண்ட்ரியை பற்றி பேசும்போது சொன்னாங்க, உகாண்டாவில் பார்த்தீங்கன்னா 56% விமென்ஸ் ரெப்ரசன்டேஷன் இருக்கு. ஓகே, whereas India is having only 9% of women's representation. ஸோ இந்த அடிப்படையான இந்த ஒரு பெண் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னா யாராலையுமே தடுக்க முடியாதுங்க. இன்னைக்கு நீங்க அரசியலுக்கு வரணும்னு நினைச்சா nobody can stop you. யாராலும் தடுக்க முடியாது என்பதை தாண்டி தேர்தல்ல அவங்களால போய் நின்னு ஒரு ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இருக்கா? I'm coming to that. ஒரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு தலைவர் நிச்சயமா இருக்கிறாங்க. அவங்க அதுக்கான சந்தர்ப்பத்தை உணரும் பொழுது அவங்க நிச்சயமா வெளியில வருவாங்க. அதுக்காக தான் இப்ப நிறைய மாநிலங்கள்ல உங்களுக்கு 50% ரிசர்வேஷன் in local body elections இருக்கு, which is the very basis of all the MLA வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இனிப்பு கையில கொடுத்துட்டு மீதி கசப்பெல்லாம் வந்து திணிக்கிற மாதிரி ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. ஒரு சட்டமன்றத்திலோ இல்ல நாடாளுமன்றத்திலோ பெண்கள் சென்று பேசும்பொழுது இன்னைக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா, பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும், இன்னும் இதே பிரச்சனை வந்து இன்னொரு பெண்ணின் பார்வையில் வேறு மாதிரி இருக்கும். உதாரணத்திற்கு இங்க அதிமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்தவுடன் அதற்கு தேவையான அடிப்படை பொருட்களை வந்து அவங்க குழந்தைக்கும் தாய்க்கும் வழங்கணும்னு நினைக்கிறாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா பெண்கள் பாலூட்டுவதற்கு ஒரு அறை, குழந்தை பிறந்த பிறகு 9 மாதம் விடுப்பு, அவர்களுக்கு பாலூட்டுவதற்காக விடுப்பு. நமக்கு ஏன் குழந்தைங்க சீக்கிரம் இறக்குறாங்கன்றது தெரியாது. இந்த 6 மாதம் குழந்தைக்கு கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். இது போன்ற பல விஷயங்கள் பெண்ணின் பார்வையில் இதே அரசியல் பிரச்சனைகள் வேறு மாதிரியா இருக்கும். அதுக்கு அந்த இடத்துல பெண்களுக்கான இடம் இருக்கணும், அப்பதான் அவங்க பேச முடியும். இன்னைக்கு எங்களுக்கு இடம் கொடுங்கள் என்று பேசுவதற்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய பெண்களுக்கு முடியல. அந்த விதத்தில் அனைத்து கட்சிகளும் ஒருமித்து இருக்கிறீர்களா என்பதே ஒரு கேள்வி. சிறு இடைவேளைக்கு பிறகு பேசலாம் அது பற்றி. தேர்தல் களம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து பேசலாம். பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா என்ன ஆனது, அரசியலில் பெண்களின் இடம் என்ன, வாருங்கள் தொடர்ந்து விவாதிக்கலாம். சல்மா மேடம் நீங்க சொல்லுங்க. அதாவது பெண்களால் முடியாது, நான் ஒரு 3 நாட்கள் வந்து ஒரு கட்சி விஷயமா வெளியில போகணும், வேறு ஏதாவது பணி என்றால் வீட்டில் அவ்வளவு எளிதாக நான் வீட்டிலிருந்து செல்ல முடியாது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. சரியாக கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு செவிலியர் முதல் விமான பணிப்பெண் வரை இரவு பணி 2-3 தினங்கள் வீட்டுக்கு வர முடியாத பணிகளில் நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. அங்கெல்லாம் வராத பிரச்சனை இங்க அரசியலில் என்ன வரும் என்பது ஒரு கேள்வி. இரண்டாவது பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இதுல ஒருமித்த கருத்துல இருக்கீங்களா? நீங்களாம் சேர்ந்து வலியுறுத்தலாமே, அதுல என்ன இடையூறு இருக்கு உங்களுக்கு? இன்னைக்கு எல்லா கட்சியிலையுமே லட்சக்கணக்கான தொண்டர்கள் பெண்கள் இருக்காங்க. அவங்க இதை நீங்க சொல்ற மாதிரி தான் எல்லா இடத்துலையும் அவங்க வந்துட்டு நாட்கணக்கா பணியாற்றுறாங்க. சுய உதவி குழுவா இருக்கட்டும், இல்லை எவ்வளவோ விஷயங்களுக்கு வந்துட்டு அவங்க வெளியில போறாங்க, பல நாட்கள் ஒர்க் பண்றாங்க. இந்த எலெக்ஷன் எல்லாம் அப்படிதான் பண்றாங்க, அது பண்ணாம இல்லை. அப்படின்றப்போ நீங்க வந்து சட்டம் ஏற்றாமல் இந்த விஷயத்தை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகவே முடியாது. நீங்க ஒரு 1989 பெண்களுக்கு சுய உதவி குழு உருவாக்கியாச்சு, கலைஞருடைய ஆட்சியில, திமுக ஆட்சியில வந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து 2005 பெண் குழந்தைகள் வயிற்றில் இருக்கும் பொழுதே அதை கணக்கீடு துவங்கிடுச்சு. பெண் குழந்தைகள் அழிக்கக்கூடாது, அதை கணக்கீடின் மூலமாக ரேணுகா சௌத்ரி அப்போ மினிஸ்டராக இருந்தாங்க. அப்போ அதன் கணக்கீடுகள் வழியா பெண் குழந்தைகளை அழிக்கிறத தடுக்கணுங்கிற ஒரு சட்டம்லாம் ஏற்றியாச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், சைல்டு மேரேஜ் வந்து நிறைய இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. வந்து ட்ராப் அவுட், ஸ்கூல் ட்ராப் அவுட், இதெல்லாம் ரொம்ப முக்கியமா நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, நீங்க வந்து திமுகவுடைய ஆட்சி ஆரம்ப காலகட்டத்திலேயே இந்த விஷயங்கள் வந்து மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவித்தொகை திட்டம்ங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாகவே தடுக்கப்பட்டாச்சு. இங்கே தமிழ்நாட்டில் பெண்கள் வந்து 18 வயசு வரைக்கும் திருமணம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, அல்லது அவங்க இத்தனை வயசு வரைக்கும் ஸ்கூலுக்கு போகணும், படித்தா திருமண உதவித்தொகை கிடைக்குங்கிற ஒரு நிலையை உருவாக்குறப்போ நிறைய பெண்கள் வந்து படிக்க அப்போதான் கல்வி கற்க ஆரம்பிக்கிறாங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடியே திமுக அந்த சட்டங்களை கொண்டு வந்தப்பவே ஸ்கூல் ட்ராப் அவுட் நின்றுச்சு, பெண்கள் வந்து கல்வி கற்க ஆரம்பிச்சாங்க.
திருமணம் தடைப்பட்டது, சைல்டு மேரேஜ், இது எல்லா விஷயங்களுமே சோசியல் வந்து சமூக நீதிங்கிறது அப்போவே துவங்கிருச்சு அந்த பயணம். இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து எல்லா துறையிலையுமே பணியாற்ற முடியும், எந்த நேரம் இல்லாமல் ஐடியில் வேலை பார்க்குறவங்க நைட்டில் தான் போகிறாங்க. அதற்கான எல்லா வாய்ப்புகளும் இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கு, செய்ய முடியும். சட்டமாக்காத வரைக்கும் அந்த விஷயத்தை நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிறதா நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம். நிச்சயமா, அதாவது ஒரு ஆணின் பார்வையில் வந்து இந்த விஷயம் பார்க்கப்படுவதை விட இன்னொரு பெண்ணின் பார்வையில் பார்க்கப்படும் பொழுது ஒரு பெண்ணுக்கான ஆமாம் ஒரு இடம் அவர்களுக்கு அரசியலில் வேண்டும். நம்ம 50% இருக்கும், ஆனா இன்னும் 33% பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்றதே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பின்னடைவா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம நியாயப்படி நம்ம 50% கொடுங்கன்னு கேட்கணும், இவங்க கொடுங்கன்னு கேட்கறதே எனக்கு அவமானமா இருக்கு. நிச்சயமா எடுத்துக்க முடியலையே யாருங்கிற ஒரு கேள்வி. நீங்க கொடுக்குற இடத்துல இருக்கிறதுனால எங்களை கெஞ்ச விடுறீங்க. அதுதான் இங்க ஆட்சியாளர்கள்ட்ட நம்ம கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. நீங்க இன்னைக்கு நிறைவேற்றக்கூடிய இடத்துல இருக்கவங்களால கூட இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்களா நானா ஆட்சியில் நான் வந்து தேர்தலில் வந்து கலந்துக்கிடுவேன், நானா நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பெண்ணும் பண்ண முடியாது. அது வெற்றி வாய்ப்பு இல்லாமல் ஒரு பெண் வந்து தேர்தல் நிற்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அது கட்சியும் இடஒதுக்கீடின் மூலமாக வந்து அந்த விஷயங்கள் பண்ண முடியும். நீட் 33% ரிசர்வேஷன், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அது உண்மையா இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் மேலோ நாட்டின் மேலோ அக்கறை இருக்கக்கூடிய உண்மையான பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருந்தாலும் அவங்க தான் முதல் தலைமுறையா அவங்க தான் அரசியலுக்கு உள்ள வராங்கனாலும் அவங்களுக்கு கிடைக்கணும். உன்னால வந்து ஒரு 30 கோடி செலவு பண்ண முடியுமா எம்பி எலெக்ஷனுக்கு? நீ வான்னு சொல்ற அளவுக்கான பெண்ணை தேடக்கூடாது. அப்பேற்பட்ட தகுதியை ஒவ்வொரு பெண்ணும் நம்ம வளர்த்துக்கணும்னு சொல்றேனே தவிர 33% ரிசர்வேஷன் வேண்டான்றது என்னோட கருத்து கிடையாது. அது இல்லைன்னா கூட நம்ம வரலான்னு சொல்லல. நான் சொல்லக்கூடியது எல்லாமே நான் ஒரு கட்சியின் கூட இருக்கிறேன் அப்படின்னாலும் ஒரு சித்தாந்தத்தின் பின்னாடி இருக்கிறேன்னாலும் அடிப்படையில் நான் ஒரு பெண். என்னை போல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் அரசியல பரிமளிக்கணும்ன்ற ஒரே நோக்கத்துல தான் நான் இங்க உட்காந்து பேசுறேனே தவிர அங்க நாங்க என்ன சொல்றோம்னா இந்த கட்சி எப்பேற்பட்ட திட்டங்களை கொண்டு வருதுன்னா ஒரு பெண் என்ன அது பாலிடிக்ஸ் ஆகட்டும், எக்கானமி ஆகட்டும், ஒரு எழுத்துத்துறை ஆகட்டும், எல்லா துறையிலையும் சிறந்து விளங்கணும்னா அடிப்படையான ஒரு கல்வி வேணும், அடிப்படையான ஒரு பொருளாதார வளர்ச்சி வேணும், அடிப்படையான அவங்களுக்கு மனநிலைமையில சைக்கலாஜிக்கலா நம்ம வந்து ஒரு அரசியல்ல என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து சந்திப்போன்ற புரிதல் உங்களுக்கு வேணும்ன்றதான் இந்த கட்சி மேல் நிறுத்தி அதுக்கு தகுந்த திட்டங்களை வகுத்து அதை பெண்களுக்கு வந்து பரிசா கொடுத்துருக்காங்க. இந்த 33% இடஒதுக்கீடு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாரோ ஒரு ஃபேமிலியில இருந்து ஒரு லேடியை நிறுத்துறாங்க, சரியா? இன்னொரு கட்சி வேற யாரையோ ஒரு லேடியை தான் நிறுத்தும், அல்லது வேற எத்தனை கட்சியா இருந்தாலும் அங்க லேடியே தான் நிறுத்துவாங்க. அப்ப ஏதாவது ஒரு பெண் அங்க வாய்ப்புக்கு வருவாங்க. ஏற்கனவே எம்எல்ஏவா இருக்கக்கூடிய அக்காவோ தங்கையோ நிக்கிறதுனால ஒருவேளை 33% இடஒதுக்கீடு நிறைவேற்றப்பட்டால் தகுதியான பெண்கள் இங்கு யார் இருக்கிறார்கள் என்ற ஒரு தேடலாவது தொடங்கும். நம்ம அதையே வந்து அப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா இடஒதுக்கீடு உள்ளாட்சி அமைப்புல கொடுத்துருக்க கூடாது. கொடுத்துருந்த அதுக்கப்புறம் எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு. நீங்க அப்படியே சொல்லிக்கிட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வைக்கிறதா இங்க பிரச்சனை. கொடுக்கறது வழியாகத்தான் அந்த பயணத்தை நம்ம துவக்க முடியும். பெரும்பான்மை இல்ல ஒரு காரணத்தை அவங்க சொல்லிட்டாங்க. நம்ம பேசலாம். நம்ம பெண்கள் இங்க இருக்காங்க, அவர்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவர்கள் மனதில் நிறைய கேள்வி இருக்கும். என்ன கேள்வி கேட்க விரும்புறீங்க? பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்காதது, அந்த மசோதா நிறைவேற்றப்படாது ஒரு பின்னடைவுன்னு நினைக்கிறீங்களா? பெண்களுக்கு தனியா இடஒதுக்கீடு வேணும்ன்றது பத்தி உங்களுடைய கருத்து என்ன? எத்தனை சட்டங்கள் போட்டாலும் ஆணாதிக்கத்தை பெண்கள் அவர்கள் அடிமையாக வைக்கிறார்கள், எல்லா கட்சியும் உட்பட. பொதுவா நாமே நம்மை பற்றி வந்து குறைவாக நினைத்துக் கொள்கிறோமா என்றுதான் பெண்கள் பல சமயங்களில் வருந்த வேண்டி இருக்கிறது. பொதுவெளியில் வந்து கருத்துக்களை சொல்லுவதே பெண்களுக்கு அதிகபட்சமாக பார்க்கப்படுகிறது. பெண்கள் வந்து அரசியலுக்கு வந்தாலும் குடும்பத்திலிருந்து யாராவது ஒருவரை தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆண் வந்து வரவழைப்பார் என்ற கருத்தை அவரும் சொல்றாரு. பொதுவாக அது இருக்கக்கூடியது. இந்த இடத்தை நான் ஏன் இன்னொருவருக்கு விட்டு கொடுக்கணும், ஏன் மனைவியோ மகளோ நிக்கட்டும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்காக இடஒதுக்கீடே வேணாம் நம்ம சொல்லிட முடியுமா? இல்லை, கண்டிப்பாக இடஒதுக்கீடு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது வந்து பெண்களுக்கு மட்டும் வந்து இழைக்கப்படுற அநீதி கிடையாது, ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கே அது ஒரு பெரிய பின்னடைவு தான். அதாவது 50% ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு பாப்புலேஷனில் வந்துட்டு எப்போ ஒரு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு சமூகமாக மாறும்னா எல்லா ஃபீல்ட்லேயும் மென்னும் விமனும் ஈக்குவலா கான்ட்ரிபியூட் பண்ணும்போது தான் நடக்கும். இருவரும் இருக்கணும் அப்படினு சொல்றீங்க. அப்பதான் அது வந்து ஒரு டைவர்ஸ் சொசைட்டியா அதாவது நம்ம மனிதனால ஒரு நிமிஷம் பெரும்பாலான அரசியல் கட்சிகளை நடத்தக்கூடியவர்கள் எல்லாருமே ஆண்கள் தான். ஏன் பெண்கள் தனியா கட்சி தொடங்கி நடத்தணும்ல அப்படின்னா ஏன் முடியல? பெண்களால ஏன் முடியல? பெண்கள் நான் ஒரு கட்சி தொடங்குறேன், இதுல பெண்கள் தான் உறுப்பினரா இருக்கணும்,
நான் வெறும் பெண் வேட்பாளர்களை தான் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஏன் பெண்களுக்கு முடியல? இதுக்கான முயற்சிகள்லாம் நடந்திருக்கு, பாஸ்ட்ல நடந்திருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் முன்னணி அப்படிங்கிற ஒரு முயற்சியெல்லாம் வந்து தொடங்கினாங்க. ஆனா இது வந்து சொல்யூஷன் கிடையாது. இது எப்படின்னா, ஒரு ஆணையும் பெண், இது ஆணோட உலகம் வேற, அங்க எங்களுக்கு ஸ்பேஸ் இல்லையா, நாங்க தனியா பிரிச்சுக்கிட்டு போறோம்னு அப்படி ஏலியனேட் பண்ணிலாம் வந்து என்ன சொல்றது, மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ்லாம் நம்ம பாலிடிக்ஸை பார்க்க கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. இது அதை சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்றதுக்கு அவ்வளோ ஸ்கோப் இருக்கு. இன் பிரின்சிபல் எந்த கட்சியும் வந்து 33% வந்து எதிர்ப்பு கிடையாது. அடிப்படையில் ஆணாதிக்க பார்வையோட இருக்காங்க. காங்கிரஸ்க்கும் கமிட்மெண்ட் இருந்துச்சு, பிஜேபிக்கு வந்து 98லேருந்து அவங்களும் ரிப்பீட்டடாக டேபிள் பண்ணாங்க. அதாவது அதை நிறைவேற்றாததுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. அது அடிப்படை ஆணாதிக்கம், அதை அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. இப்போ இந்த லாஸ்ட் அதாவது ஒரு 2014 எலெக்ஷன்ல வந்துட்டு ரொம்ப தம்பிங் மெஜாரிட்டியோட ஜெயிச்சு பிஜேபி வந்து ஆட்சி அமைக்குது. அதாவது பேட்டி படாவ் பேட்டி பச், அது என்னது, பெண் குழந்தைகளை காப்போம்ன்ற அந்த கமிட்மெண்ட்டோட வராங்க. அதாவது எல்லாருமே ஜென்ரலா வந்து என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா, அரசியல் கட்சிகள் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, விமனை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த மாதிரியான ஒரு சில ஸ்கீம்ஸ் மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணிடாது. ஒரு நிரந்தரமான ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். அரசியல் அதிகாரத்துல அவங்களுக்கு ஒரு பங்கை என்ஷூர் பண்ணா மட்டும்தான், வெறும் பெண்கள் பிரச்சனையை மட்டும் பேசுறதுக்குன்னு கிடையாது, மற்ற பிரச்சனைகளையும் ஒரு ஜெண்டர் இன்டெகிரேட்டட் அப்ரோச்சோட அணுகி அட்ரஸ் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. நம்ம அதை தவிர்த்துட்டு, அதாவது வழக்கமா சொல்லுவாங்க இல்லையா, இப்போ ஒரு ரேப் நடந்துச்சுன்னு சொன்னோன்னா பெண்ணையே வந்துட்டு நீ ஒன்றை பார்த்துக்கணும், நீ ஒன்றை மேம்படுத்திக்கணும்னு சொல்ற மாதிரியே, ஓகே 33% வந்துச்சுன்னா நம்ம எப்படி அதை வந்து ஃபில்அப் பண்ண போறோம், எப்படி நம்மளோட தகுதிகள் வளர்த்துக்க போறோம்லாம் ஓகே. ஆனா எடுத்த எடுப்புல நிறைவேற்றதுக்கு முன்னாடியே பெண்களே உங்கள் தகுதியை வளர்த்துக்கங்க, பெண்களே நீங்க வந்து இன்னும் கான்ஃபிடென்ட்டா இருங்க, நீங்க லீடர், அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அதெல்லாம் நடக்கிற போது அது நடக்கும். தேர்தல் களம் 2019 நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். ஆண்கள் ஆதிக்கம் நிறைந்த கட்சியில முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் பெரும்பாலும் ஆண்களாக இருக்கக்கூடிய இடத்துல பெண்கள் என்ன மாதிரியான ஒரு முக்கியத்துவத்தை எதிர்பார்க்க முடியும்? ஒரு நாள்ல கடந்து வந்த பாதை இல்லை. அது ஆரம்ப காலகட்டத்தில் பெண்கள் வந்து பொலிட்டிக்கலைஸ் ஆகலை. அவங்க வந்து பாலிடிக்ஸுக்கு வர வேணாம் அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம். அதுக்கான சூழல் உருவாக்கப்படலை, அதை பற்றின அவேர்னஸ் இல்லை. இப்போ பெண்கள் வந்து எல்லா வகையிலையும் வந்துட்டு தங்களை நிரூபிக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அரசியல் பங்களிப்புங்கிறது அவங்க எல்லா இடத்துலையும் அவங்களுடைய பங்களிப்பு உருவாக ஆரம்பிச்சிருச்சு. எல்லா போராட்டத்துலையும் அவங்க இருக்காங்க. மதுக்கடைக்கு எதிராக போராட்டம் அவங்களே முன்னெடுக்கிறாங்க. எல்லா சோசியல் இஷ்யூஸ் எல்லாத்துலேயுமே அவங்களுடைய பங்களிப்பு தன்னிச்சையாக வருது. இப்போ பெண்கள் வந்து தயாராக தான் இருக்காங்க. முதல்ல நீங்கள் இப்போ கேட்டிங்க இல்லையா, பெண்களுக்கு ஏன் தனி கட்சி அப்படிங்கிறது, நிச்சயமாக அது வந்து தவறான ஒரு முன்னுதாரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு சமூகம், இந்த சமூகம் வந்து 2 பேரும் இணைஞ்சு பயணம் செய்வதற்கான ஒரு ஸ்பேஸை தான் நம்ம கேட்குறோம். ஒருவேளை ஒரு பெண் கட்சியை தொடங்கி ஒரு பெரிய கட்சியாவே அது இருக்கட்டுமே, ஆண்கள் அதில் வந்து இணைவதற்கு தயக்கம் காட்டுவார்களா? நீங்க அங்க பெண்களுக்கு தான் முக்கியத்துவம், நாங்க பெண்களை தான் வேட்பாளர்களா நிறுத்துவோம், உங்களுக்கு 33% தான் தர முடியும்னா எந்த பெண் நடத்தக்கூடிய கட்சியில ஆண்கள் வருவாங்கன்னு நீங்க சொல்லுங்களேன். எல்லாமே நம்ம வந்து மம்தா பானர்ஜி இப்ப 41% கொடுத்திருக்காங்க. இங்க ஆண்கள் எல்லாம் கை கட்டி வாய் ஊத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப மட்டும் கொடுக்கல, இப்ப நடந்திருக்கு. இந்த எலெக்ஷன்ல அவங்க இப்ப 41% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து பெண்கள் நீங்க நிறைய பேர் நிக்கிறாங்க. அதாவது பெண்கள் மட்டும்தான் அப்படின்னு ஒரு வரையறை வைக்கிறோம்ல, அது ஆபத்து. ஆண்களும் பெண்களும் எதிரிகளாக மாத்துறதுக்கான ஒரு விஷயமா அது மாறிடும். நம்ம 2 பேரும் எதிரிகளே கிடையாது, இணைந்து பயணம் செய்யணும். அது எதுவாக இருந்தாலும் அதுதான் எங்க எல்லாருடைய விருப்பமும் கூட. கேள்விகள் வேறு யார் என்ன கேட்க விரும்புறீங்க? இப்போ நம்ம அரசியல்ல ஒரு எலெக்ஷன்ல நிக்கணும்னா என் வீட்டு பொண்ணை நான் தனியா அனுப்பணும்ல, ஏன் பயப்படுறோம்? போயிட்டு என் பொண்ணு தனியா போயிட்டு வந்தா தனியா சுதந்திரமா வரணும்ல, வீட்டுக்கு வந்து சேரணும்ல, அப்பதானே நான் அரசியல்ல இறக்கி விடுவேன். அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு வேணுங்க. சரி நர்மதா மேடம், நீங்க சொல்லுங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால வந்து ஒரு அரசியல் பொதுவெளியில் விடுவதற்கு அச்சமாக இருக்கிறது என்று ஒரு தந்தையா அவர் ஒரு கருத்தை வெளிப்படுத்த விரும்புறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? பெண்களுக்கு முதல்ல நம்ம எதையும் வந்து கொடுக்கறதுன்றது எனக்கு ரொம்ப அபத்தமா படுது. அதாவது உரிமை அப்படிங்கறத நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, அதெல்லாமே பர்த் ரைட், பிறக்கும் போதே அவங்களுக்கு இருக்கு. நம்ம என்ஷூர் பண்றதுல தான் வந்துட்டு இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கு. கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி, அதாவது அரசியல் சாசன சட்டம் தயாரிக்கிறதுக்காக ஒரு குழுவை ஏற்படுத்தி அதை ஒர்க் பண்ண காலகட்டத்திலே பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிற டிபேட்ஸ் வந்து இருந்திருக்கு. ஆனால் அப்போ குறிப்பாக வந்து மகிழா காங்கிரஸ் மெம்பர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லை இது ரொம்ப வேண்டாம், ஏன்னா நாங்கள் வந்து மெரிட்டில் தான் நாங்கள் வந்து வர விரும்புகிறோம் அப்படின்னு அவங்களே ரொம்ப தன்னடக்கத்தோடு சொல்லியிருக்காங்க. அது அடுத்த கட்டத்தை நோக்கி போகலை. 92க்கு அப்புறம் இந்த பஞ்சாயத்து பாடிஸில் என்ஷூர் பண்ண பிறகு சில சர்வேலாம் இருக்குது, ராயின்னு நினைக்கிறேன், அவங்களோட ஸ்டடீஸில் என்ன சொல்லுதுன்னா, நிறைய விமன் எம்பிஸை இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தது வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடை பற்றின பேச்சு வருது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க,
இடஒதுக்கீடு வேணுமான்னு சொல்லிட்டு விமன் எம்பிஸ் கிட்ட கேட்டிருக்காங்க 96ல். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டடீஸ் OUP கூட பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த விமன் எம்பிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எங்களுக்கு வந்து எங்களுடைய ஓன் மெரிட்டில் தான் நாங்கள் வர விரும்புகிறோம். ஏன்னா நாங்கள் அப்படி வரது வந்து ஒரு ஹார்ட் பேர்ன்ஸை க்ரியேட் பண்ணோம், எங்களுடைய ஃபெலோ பொலிட்டிஷியன்ஸ்க்கு க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திருப்பி ரிப்பீட்டடாக இதில் வந்து ஒரு பப்ளிக் கன்சென்சஸ் டெவலப் ஆகுது. எல்லாருக்குமே புது கான்செப்ட் அது. இது எப்படி இவன் நம்ம துக்ளக் ஆசிரியர்லாம் என்ன சொல்லியிருக்காருன்றதுலாம் நமக்கு தெரியும். நாமளே வந்து ஆமாம் அவங்க சொல்கிறதுல உண்மை தானே, அவங்களுக்கு தகுதி இருந்தால் போகலாம், தகுதி இருந்தால் போட்டி போடலாம் அப்படின்னா, தகுதி இருக்கிறவங்களுக்கு யாரும் இங்கே இடம்லாம் ஒன்றும் கொடுக்கறதில்ல, யாரும் வந்து கோல்டன் பிளாட்டரில் வச்சு சர்வ் பண்ணுறது இல்லை. அதனால தான் நம்ம 33% வந்து கேட்க வேண்டியது இருக்குது, இல்லை எனக்கு முடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம கேட்குறோம். ஆனால் அதே அந்த 96ல் இல்லை நாங்கள் வந்து எங்களுடைய ஓன் மெரிட்டில் வர விரும்புகிறோன்னு சொன்ன எம்பிஸ் கிட்ட திருப்பி வந்து 2010ல் ராஜ்யசபாவில் நிறைவேற்ற காலகட்டத்தில் ஒரு 10 வருஷத்தில் கேட்கும்போது என்ன தெரியுமா சொல்கிறாங்க, 50% நாங்கள் இருக்கோம், இது எங்களுக்கு பிச்சை கிடையாது, இதை கொடுத்தே ஆகணும், கான்ஸ்டியூஷனலி எங்களுக்கு கேரண்டி கொடுக்கணும் அப்படின்றாங்க. அதான் அவங்க எல்லாருமே ரொம்ப ரினவுண்டு பார்லிமெண்டேரியன்ஸ். அவங்களுக்கு யாருக்கும் வந்து அரசியல் அறிவு இல்லாமல் இல்லை, அவங்க யாரோட ஆப்பர்ச்சுனிட்டியும் தட்டி பறிக்கலை. அது விமனுக்கு நேச்சுரலா கொடுக்கப்பட்டிருக்க வேண்டியது. அதாவது மறுக்கப்படுவதே அந்த இடைப்பட்ட காலத்துல அவங்க உணர்ந்து விட்டார்கள். அதாவது 1952ல வெறும் 4%ல நம்ம ஸ்டார்ட் பண்றோம். நேச்சுரலா இவால்வ் ஆகி இப்ப 11.34% வந்திருக்கும். இது நேச்சுரல் ப்ராசஸ். இதே ப்ராசஸை விட்டாலும் ஒருவேளை நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு இன்னும் 55 வருஷம் வெயிட் பண்ணணும். அது ரொம்ப இன்ஜஸ்டிஸ்ல. அதுக்காக தான் இதை நம்ம ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கேரண்டி, அதாவது எப்படி வந்து அப்ரெஸ்டு கிளாஸஸ்க்கு வந்துட்டு ஏதோ ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன் கொடுத்து அவங்களுடைய பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தனி தொகுதிகள் வந்து ஏற்படுத்தியிருக்கோமோ, அதே மாதிரி பெண்களும் அப்ரெஸ்டு செக்ஷன் தானே, குடும்ப அமைப்பிலே அப்ரெஸ்டா இருக்கக்கூடியவங்க தானே, அவங்களுக்கு ஒரு 33% அப்படிங்கிறது 1/3 அதை கான்ஸ்டிடியூஷனலி கேரண்டி பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம கேட்டுட்டு இருக்கோம். மேடம் சொன்னாங்க 33% கிடைக்கும் எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. எப்போ கிடைக்கும்? நாங்களும் போராடிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு கிடைக்குமா நாளும் தள்ளி போகுது, நாக்கும் தள்ளி போகுது, ஆயுசு முடிஞ்சு போகுது. இன்ன வரைக்கும் 33% ஒதுக்கீடு எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. மேடம் நீங்க சொல்லுங்க, அதாவது பாஜக நினைத்திருந்தால் இந்த மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை நிறைவேற்றி இருக்கலாம், அவர்கள் செய்ய தவறிவிட்டார்கள் என்பதைத்தான் அவர் வந்து சுட்டிக்காட்ட விரும்புகிறார். உங்களுடைய பதில் என்ன சொல்லுங்க? அதாவது குறிப்பிட்ட காரணம் ஏதாவது இருக்கா, இல்ல இதை பற்றி யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள் என்று அப்படியே போகிற போக்கில் அது வந்து மறைந்து விட்டதா? இதுக்கு எந்த விதமான ஒரு அரசியல் சாயங்களும் பூசாமல் இதை வந்து பெண்களின் தேவைன்ற அடிப்படையில மட்டுமே பாத்தீங்கன்னா தான் இதுக்கு விடை கிடைக்கும். சரி, இதை வந்து நம்ம ஒரு அரசியல் சர்ச்சையா ஆக்கும் பொழுது அது வந்து இந்த மாதிரி தேர்தல் களத்துல மட்டும்தான் பேசுவோம், திருப்பியும் அது வந்து இந்த கதவுகள் மூடப்படும். தேர்தல் காலகட்டத்தில் வலியுறுத்தினால் ஒருவேளை நடக்குமா என்ற ஒரு நப்பாசை தான், வேற ஒன்றும் காரணம் இல்லை. சல்மா மேடம் நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வந்து தனி பெரும்பான்மையுடன் இல்லை என்ற ஒரு காரணத்தை சொன்னாலும் கூட உங்களுக்கு வேண்டுமென்றால் தேர்தல் சமயத்தில் மக்களின் பெரும்பான்மை ஆதரவை பெற முடியும் என்றால் ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வருவதோ இல்ல கூட்டத்தை கூட்டி நிறைவேறுவதோ கடந்த காலங்களில் நடந்திருக்கிறது. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவில் ஏன் அது போல நடக்கல? எல்லா கட்சியிலையுமே ஆண்களுடைய ஆதிக்கம் இருக்கு. கட்சி நீங்க வந்துட்டு சமூகத்தை மட்டும் நீங்க பார்க்க வேணாம், கட்சிக்குள்ளேயும் அந்த விஷயங்கள் ஆழமாக வேற ஒன்று இருக்கு. எப்போவுமே ஆண்கள் தான் பவரை வந்து கையில் வச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. காலமாக குடும்ப அமைப்பில் இருந்தாலும் சரி, சமூக அமைப்பில் சரி, எல்லா வகையிலையும் ஆண்கள் கையில் தான் அதிகாரம் இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ திடீர்னு தங்கள் கைகளிலிருந்து அதிகாரம் பறிபோவதை ஆண்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அது அடிப்படையான ஒரு விஷயம். அது எல்லா கட்சியிலையுமே அது இருக்கு. கட்சி தலைமை விரும்பும் பொழுது கூட கட்சி தலைமையே பெண்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறப்ப கொடுத்தாலும் கூட கீழே அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாத ஆண்கள் வேலை பார்க்காம மறுக்கிறதோ அல்லது அந்த தோற்கடிக்க முயற்சி செய்யறதோ இது எல்லா கட்சியிலையுமே பரவலாக உள்ள ஒரு விஷயம்தான். அது காரணமாக இருக்கலாம். இப்போ முத்தலாக்கு வந்து இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக் இஷ்யூ வந்துட்டு பெரிய அளவுக்கு பேசப்பட்டுச்சு. ஒரு குறிப்பிட்ட சதவீத பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுடைய உரிமைகளை நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல கட்சிகளுடைய எதிர்ப்புக்கு மத்தியில் அந்த சட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்க. ஆனால் ஏன் அதே மாதிரியான ஒரு நல்ல எண்ணத்தோட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களுடைய உரிமைகளுக்காக விடுதலைக்காக இந்த சட்டத்தை பாஸ் பண்ணலைன்னு நம்ம கேட்கக்கூடாதா? அதுதானே உண்மை. ஏன்னா நீங்கள் இல்லை பவர் இல்லாத இடத்துல கேட்க மாட்டோம், மெஜாரிட்டி இல்லைன்னா கேட்க போகிறதில்ல. மெஜாரிட்டியோடு இருக்கிறதுனால தான் அந்த கேள்வி உங்களை குற்றச்சாட்டு உங்களை நோக்கி வைக்கப்படுகிறது. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பிஜேபி கிட்ட வந்து நம்ம ஏன் கேட்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா 2014ல் ரொம்ப நல்ல மெஜாரிட்டியோட வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அதை ரொம்ப எளிமையாக வந்து அதை நிறைவேற்றிருக்க முடியும். ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க சொல்லிட்டு இருக்க ரீசன்ஸ் வந்து இன்னும் கன்சென்சஸ் அரைவ் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த குளிர்கால கூட்டத்தொடர் முடியறதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு, காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்கிறாரு, ஏடிஎம்கே
அப்புறம் சிபிஐ சிபிஎம் எல்லாருமே அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. இன்னொன்று அது வந்து சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. 10% இடஒதுக்கீடு வந்துட்டு வெறும் 2 நாளில் காலையில் டேபிள் ஆகுது, அன்னைக்கு ஈவினிங் வந்து பாஸ் பண்ணுறாங்க. ராஜ்யசபாவில் டக்குன்னு பாஸ் பண்ண முடியுது. இது வந்து பப்ளிக் டிபேட்லேயே இல்லாத ஒரு விஷயத்த உங்களால் அப்படி வலுக்கட்டாயமாக இந்த நாட்டு மக்கள் மேலே திணிக்க முடியுது. அப்போ 33%ங்கிறது 22 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் வந்து சர்வதேச அமைப்புகள்லாம் வந்துட்டு குறைஞ்சபட்சம் 30% நீங்கள் இன்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லா ஸ்டேட் பார்ட்டிஸ்க்கும் வந்துட்டு மேண்டேட் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை நிறைவேற்றுறதுல இந்த பார்ட்டிக்கு ஏன் கமிட்மெண்ட் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையாகவே தெரியுது. ஸோ அவங்களுடைய அரசியல் அப்படிங்கிறது வந்துட்டு பெண்களுக்கு வந்து ஒரு ஈக்குவாலிட்டி என்ஷூர் பண்ற சித்தாந்தமே அவர்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறது வெளிப்படுது. அதாவது பெரும்பான்மை மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய விஷயங்களை வந்து செய்வதில் எந்தவித தயக்கமோ தடையோ அரசியல் கட்சிகளுக்கு கிடையாது. ஒருவேளை பெண்கள் தரப்பிலிருந்து இது சரியாக வலியுறுத்தப்படவில்லையோ என்ற சந்தேகம் இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா தேர்தல் களத்தில் பெண்களுக்கு நிற்பதற்கு வெறும் துணிச்சலும் அவர் சொல்வது போல பாதுகாப்போ மட்டும் வந்து தேவையில்லை. அதை தாண்டி பணம் என்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கிறது. பெண்களுக்கு பொருளாதார ரீதியாக என்ன மாதிரியான பலம் இருக்கிறது என்பதையும் நம்ம சேர்த்து யோசிக்கணும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தேர்தல் களம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இது குறித்து பேசலாம். நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். தேர்தல் களம் 2019 நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். பெண்களை வேட்பாளர்களாக நிறுத்துவதில் அரசியல் கட்சிகளுக்கு என்ன தயக்கம் இருக்கிறது? நிறைய பேசி இருக்கிறோம். மக்களில் ஒரு சிலரும் இது குறித்து நம்மிடம் கருத்து சொல்லி இருக்கிறார்கள். திரையில் இப்பொழுது நாம் அதை பார்க்கலாம். இந்த தகுதியை கொடுத்தா ஏன் செய்ய மாட்டாங்கன்றது ஏன் நினைக்கிறீங்க? கொடுத்து பாருங்க, அவங்க வெற்றிகாரமாக எல்லாமே நல்லபடியாக செய்வாங்க. ஏன் நீங்கள் தயங்குறீங்க? பொம்னட்டிங்க நாட்டில் வந்துட்டு எல்லாமே செய்கிறாங்க. ஏர்பலம் ஓட்டுறாங்க, ட்ரெயின் ஓட்டுறாங்க, எல்லா வேலையுமே பார்க்குறாங்க. ஆம்பளைங்களை விட பொம்னட்டிங்க எல்லாமே உலகத்தில் முன்னொன்று நல்லாவே செய்கிறாங்க. இப்போ ஜெயலலிதா மாதிரி இருந்தாங்க, எவ்வளோ நாட்டை ஆண்டுட்டு போனாங்க. அந்தமாரி தான் பெண்கள் எல்லாமே. ஏன் மற்ற ரகமாக நினைக்கிறீங்க? நீங்கள் கொடுத்து பாருங்கள். எந்த உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுங்க. எல்லாமே வெற்றிகரமாக செய்வாங்க. இப்போ நாங்கள் பொம்னட்டி, எங்கள் வீட்டுக்காரர் என்னை 20 வயசுலேயே விட்டு காலமாயிட்டார். நான் இருந்து ஒரு புள்ளையை காப்பாற்றி எல்லாமே நல்லா செஞ்சு ஒரு 3 அடுக்கு மாடி வீடு கட்டி வச்சுருக்கேன். 4 இடம் வாங்கி வச்சுருக்கேன். இந்த இடத்துல நான் பொம்னட்டி உழைச்சி என் புள்ளையும் முட்டு இப்போ காலமாயிடுச்சு. இப்போ நாங்களாம் பழிக்கலைங்களா? பொம்னட்டிக்கு ஏன் திறமை இல்லை? ஆம்பளைக்கு தான் அந்த திறமை இருக்குது, பொம்னட்டிங்களுக்கு இல்லையா? ஆம்பளைங்களை விட பொம்னட்டிங்களுக்கு எல்லா திறமையும் இருக்குது. தமிழ்நாடு அரசியலில் 33% இட ஒதுக்கீடு சொன்னாங்க தவிர இது வரைக்கும் செயல்படுத்தவே இல்லை. அவங்க வந்து அரசியல் கட்சிகளில் பொறுத்த வரைக்கும் மகளிர் அமைப்பு, மகளிர் அது வந்து அடிமட்டத்து வரைக்கும் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. மற்ற எல்லா விஷயத்தையும் அது செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்றபடி அரசியல் சட்டம் எல்லா அரசியல் கட்சியுமே அது செயல்படுத்த முடியாது, செயல்படுத்தக்கூடிய இதுவும் கிடையாது. ஆனால் அதே மாதிரி மம்தா வடமாநிலங்கள் இருக்காங்களே, அவங்களே வந்து அது செயல்படுத்தலை. எப்படி சொல்கிறதுனா, பெண் முதல்வர் ஆள்ற அரசியல் கட்சிகளே அதை செயல்படுத்த முடியாது. தமிழகத்தில் இருக்க மற்ற கட்சிகள் எப்படி இதை செயல்படுத்த முடியும்? பெண்களுக்கு அதிகமான இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு நினைக்கிற கட்சிகளுக்கு அதிகமான சீட்டு தொகுதி உடன்பாடுல கிடைக்கிறது இல்லை. அதனால் அது ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு நழுவுது. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை இருக்கிற நேரத்தில் அரசியல் ரீதியாகவும் வந்து அந்த நிலை தான் தொடருதுன்னு சிலதை நம்மெல்லாம் பத்திரிகையில் பார்க்குறோம். எனவே வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்கிறவங்களுக்கு கூட்டணி கட்சியில் அதிகமான இடம் கிடைக்கல. கொடுக்குறோங்கிறவங்க வந்து சுயேட்சையாக தனியாக நிற்கிறவங்க அதிகமான இடஒதுக்கீடு கொடுக்குறாங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. தைரியமுள்ள பெண்கள் அரசியலுக்கு வரணும். அது அரசியல் வர நல்லாயிருக்கும். அது சில பேருக்கு என்ன பண்ணாங்கன்னா, பெண்கள் தானே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருப்பாங்க, அந்த அளவுக்கு தெரியாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சுருக்கிறாங்க. ஆனால் பெண்கள் வந்தால் நல்லாயிருக்கும் நாட்டுக்கு. மற்றபடி எதுவும் சொல்கிற மாதிரி பெண்கள் வந்தால் எல்லா பொருளாதார விஷயத்தில் நல்லாயிருக்கும். பெண்கள் வந்தால் எந்த இதுக்கும் அதுக்கும் மாறாத அளவுக்கு செய்வாங்க. அது பொதுமக்கள் மத்தியில் பெண்கள் அரசியலுக்கு வருவதற்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருக்கிறது. ஆனால் அரசியலில் ஏற்கனவே அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு தான் வரவேற்பு அளிக்கக்கூடிய மனநிலை இல்லை போல தெரிகிறது. மக்களும் இங்கே இருக்கிறாங்க, அவங்க கிட்டே இன்னும் என்ன கேள்விகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். என்ன கேள்வி இருக்குது கேளுங்க. 33% கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த உரிமை எங்களுக்கு வந்து எப்போ தான் கிடைக்கும்? அடுத்தடுத்த ஆட்சி தான் வந்துகிட்டே இருக்க தவிர நாங்கள் எங்களால் வந்து அதை வந்து ஒழுங்காக பயன்படுத்திக்க முடியல. திரும்ப அந்த கூட்டணி ஆட்சிக்குள்ளே தான் வருது. மெஜாரிட்டி ஃபுல் மெஜாரிட்டியாக வந்து வர்றதே கிடையாது. அப்போது ஏதாவது 2 பார்ட்டி வந்து அப்செக்ஷன் தெரிவிப்பாங்க, வெளியேறுவாங்க, வெளிநடப்பு செய்வாங்க. அது வந்து செய்ய முடியாமல் ஆயிடுது. அப்படி தான் கண்டினியூஸாக நடந்திருக்கு. அதனால தான் இப்போ இந்த ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த டைமில் வந்து
பாஜக அதை செஞ்சுருக்கலாமே அப்படின்ற ஒரு பெரிய வருத்தம் அதனால தான் வருது. ஏன்னா திரும்ப இது மாதிரியான ஒரு வாய்ப்பு எப்போ உருவாகும் அப்படின்னு தெரியல. மீனாட்சி மேடம், நீங்கள் இப்போது ஆளக்கூடிய கட்சியில் இருக்கீங்க, இருந்தாலும் கூட மீண்டும் அடுத்த முறை யாருடைய ஆட்சி என்று கூட சொல்ல முடியாது. இப்பொழுது நம்ம தேர்தல் காலகட்டத்தில் இருக்கோம். அது போன்ற ஒரு வாக்குறுதியை இல்லை அதை நோக்கிய நகர்வுகள் வந்து இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வாக்குறுதிகள் வந்து எல்லா கட்சிகளுமே அவங்களுடைய எல்லா மேனிஃபெஸ்டோலையுமே லாஸ்ட்டு ஒரு 4 எலெக்ஷன்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அது இருந்துகிட்டே தான் இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு என்னன்னா அது தேவைன்றதை உணர்த்துது. அது எவ்வளோ தேவைன்றதுனால தான் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வந்து அதை கொண்டு வராங்க. அது எவ்வளோ அவசியம்னு இன்னும் நிறைய வலியுறுத்த வேண்டி இருக்கிறது. நிச்சயமா அதை நோக்கி நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கிறோம். வெகு சீக்கிரமா அதுக்கான இசைவு நம்மளுக்கு நிச்சயம் வரும். மேடம் இப்போ சொன்னாங்க இந்த டைமில் மட்டும் தான் தேர்தல் களத்தில் டைமில் மட்டும் தான் பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் கிடப்பில் போட்டுறீங்க. நீங்களே கிடப்பில் போட்டுறீங்க. ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிற அவங்களே கிடப்பில் போட்டுறாங்க. அப்போ மக்கள் எப்படி, மக்கள்கிட்ட இந்த டைம் தான் நீங்கள் வந்து பேசுகிறீங்க, எங்களுக்கு பேசுறதுக்கான டைமை இப்போ தான் கொடுக்குறீங்க. மீனாட்சி மேடம்க்கு ஒரு கேள்வி. இந்த கல்வி முறையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்கிறீங்க. அரசியல் விழிப்புணர்வு இல்லை மக்கள் மத்தியில், குறிப்பாக பெண்கள் மத்தியில் அரசியல் விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்லி நீங்களே சொல்கிறீங்க. அந்த கல்வி முறையில் மாற்றத்தை யார் கொண்டு வரணும்? மக்கள் கொண்டு வரணுமா, அரசு கொண்டு வரணுமா? கல்வி முறை மாற்றம் அப்படின்றது வந்து ஏதோ ஒரு சட்டத்தினால மட்டும் கல்வி முறை மாற்றம் வந்துடாது. நம்ம பிள்ளைய கொண்டு போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தமான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒருத்தருமே இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே நான் வந்து உறுதிப்பாடாக அங்கே வந்து கல்வி முறை நல்லா இருக்குது, என் பிள்ளைய கொண்டு போய் அங்கே சேர்ப்பேன், அந்த மாதிரியான ஒரு எல்லாமே வந்து ஒரு பாலிசி மேக்கர் கையில் இருக்குது, சட்டம் உருவாக்குறவங்க கையில் இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது. எல்லா பங்களிப்பும் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாலேருந்து, அந்த குழந்தையினுடைய தகப்பன்லேருந்து, அந்த குழந்தைய படிக்க வைக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்லேருந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு கமிட்மெண்ட் வரணும். இதே ட்ரிபிள் படிச்சிருப்பார் இன்ஜினியரிங் காலேஜில் தம்பி, வீட்டில் ஃபியூஸ் கேரியர் போயிடுச்சுன்னா அதை கைட்ட தெரியாது. அப்படிப்பட்ட கல்வி முறை தான் இருக்குது, ஸ்கில்டு எஜுகேஷன் கிடையாது. நம்ம வந்து தொடர்ந்து அந்த இடஒதுக்கீடு மசோதா என்ற ஒன்றையே நம்பிக்கொண்டிருப்பது சரியா அப்படின்னு சொல்லுங்க. முதலில் பெண்கள் வரணும். நம்ம மற்ற வேலைகளுக்கெல்லாம் இன்னைக்கு எத்தனையோ அலுவலகங்களில் வேலை செய்கிறோம், எங்கேயும் நமக்கான இடஒதுக்கீடு இல்லை. ஆனால் நமக்கான ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தகுதியும் திறமையும் இருக்கக்கூடிய சூழல்ல தானே நம்ம வரோம். நம்மை தகுதிப்படுத்திக் கொள்கிறோம். அந்த மாதிரி அரசியலுக்கு பெண்கள் எப்படி தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளணும்னு நீங்க சொல்லுங்க. இறுதி பகுதி அதனால சுருக்கமா சொல்லுங்க. அப்படி சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் நீங்க வந்து ஆசிரியர் பணிக்கு பெண்களை வந்து இடஒதுக்கீடு மூலமாக தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த ப்ராசஸ் நடந்தது. முதல்ல இடஒதுக்கீடு அப்போ காவல் பணியில் அப்படி தான், காவல்துறையில், அப்புறம் உள்ளாட்சி அமைப்பில். அப்படின்னு நீங்கள் இப்போ மற்ற துறை வேறு, அது வந்து நான் இப்போ படித்தா எனக்கு ஒரு வேலைக்கு போகிறது அது வேற. வந்து ஒரு பார்ட்டிங்கிறது எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைமைக்கு கீழே ஒர்க் பண்ணணும். அப்போ அந்த பார்ட்டி தான் டிசைட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ நீங்கள் வந்து பார்ட்டி யார் டிசைட் பண்ணும் அப்படிங்கிறது தெரியாது. அப்போ நீங்க நிஜமாவே இடஒதுக்கீடின் பெண்கள் இப்போ வந்து எல்லா பார்ட்டிலையுமே லட்சக்கணக்கான பெண்கள் உறுப்பினர்களா இருக்காங்க. எல்லா கட்டத்திலையுமே எல்லா மட்டத்திலையும் இருக்காங்க, ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. வந்து அவங்க தகுதியோட தான் இருக்காங்க. வந்து இடஒதுக்கீடு தந்தால் மட்டும்தான் அவங்களுக்கான உரிய இடம் கிடைக்கும். சரி, சட்டப்படி நம்முடைய உரிமையை கேட்டு பெற முடியும் அப்படின்னு சொல்றீங்க. உங்களுடைய இறுதி கருத்து என்ன? இப்போ சல்மா மேம் சொன்ன மாதிரி தான், அதாவது தன்னலம் கருதாம வேலை பார்க்கக்கூடிய கேடர்ஸ், விமன் கேடர்ஸ் வந்து எல்லா பார்ட்டிஸ்லையுமே இருக்காங்க. சிபிஎம்மாக இருக்கட்டும், சிபிஆர், பாரதிய ஜனதா பார்ட்டியாக கூட இருக்கட்டும். ஆனால் கட்சியுடைய அந்த பொறுப்புகள் இருக்கு இல்லையா, உட்கட்சி அமைப்பிலே வந்துட்டு லீடர்ஸ் வந்து ரொம்ப விமன் வந்து கம்மியாக இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா மாவட்ட தலைவர்கள், அப்புறம் துணைத் தலைவர்கள், இதிலெல்லாம் பெண்கள் வந்து ரொம்ப நியமிக்கப்படுறது கிடையாது. ஸோ இதையும் வந்துட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒரு முக்கியமான ஒரு கடமையாக நினச்சி செய்ய தொடங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இப்போ எல்லாரும் கேட்குற கேள்வி தான், எங்கே இருக்காங்க விமன் அப்படின்னு சொன்னோன்னா, அவங்க லீடர்ஷிப் லெவலில் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு மாவட்ட தலைமை பதவிகளில் பெண்களுக்கு வழங்கப்படும் போது அதுக்கான ஒரு ஸ்கோப் நமக்கே கண்ணுக்கு தெரியும். இதை வந்து ஜெயலலிதா வந்து செஞ்சுருந்தாங்க, ஓரளவுக்கு செஞ்சுருந்தாங்க. அதாவது ஒரு குறைஞ்சபட்சம் உறுதிமொழியாவது கொடுத்துருந்தாங்க. 1/3 வந்து நாங்கள் கட்சி பதவிகளில் வந்துட்டு பெண்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்லிமெண்டரி கமிட்டிலையும் பதிவாயிருக்கு. இந்த 33% ஏன் வேணுன்றதுல வந்துட்டு பதிவாயிருக்கு. ஆனால் அதை ஒட்டி வந்து தீர்க்கமாக எதுவும் நடைபெறலை. பட் இருந்தாலும் அந்த முயற்சி வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று, இந்த 33% வந்து கரெக்டாக எல்லாரும் ஃபீல்டு பண்ண பிறகு எங்கே உங்கள் விமனை ஏன் நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு கட்சிகளை நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. தொடர்ச்சியாக இது வெறும் தேர்தல் காலகட்டத்தில் மட்டும் பேசப்படுற பிரச்சனையாக இது இருக்கிறது தான் வந்து இதோடைய பிரச்சனையாகவே நான் பார்க்குறேன். தொடர்ச்சியாக இப்போ எலெக்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து திருப்பி வெற்றி பெற்று அவங்க வரதுலேருந்து அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வந்து நம்ம பில்டப் பண்ணிகிட்டே இருக்கணும், ஒரு கன்சென்சஸ் உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். அதில் மீடியாவுக்கும் பங்கு இருக்குது, பொதுமக்களுக்கும் பங்கு இருக்குது, குறிப்பாக பெண்கள் அமைப்புகளுக்கும் அதில் ஒரு பெரிய பங்கு இருக்குது. பொதுவெளியில் விவாதங்களை வைப்பதன் மூலமாக மட்டுமே
மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். இன்றைக்கு நீங்க சொல்றீங்க பெண்களை வந்து தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று. அவங்க வந்து கட்சிகளின் அமைப்புகளில் அமைப்பு ரீதியாக பெண்களுக்கு வந்து பதவிகளை தர வேண்டும் என்று சொல்கிறார்கள். அது நடந்துடுச்சு. அவர்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கட்சிகளில் பெண்கள் இருக்கிறார்கள், தகுதியானவர்களும் இருக்கிறார்கள், அவர்களுக்கான வாய்ப்புகள் தரப்படவில்லை என்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. இத்தனையும் பெண்களின் பார்வையில் இப்படி இருக்கிறது. ஆண்களின் பார்வையில் இந்த பிரச்சனை எப்படி இருக்கிறது? பெண்களின் முன்னேற்றத்தை அல்லது பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை தடுத்து நிறுத்துவது யார் என்று மக்கள் சிந்திக்கட்டும். கூடிய விரைவில் வரக்கூடிய காலகட்டத்தில் இதற்கான தீர்வு மசோதா கிடைக்கும் என்று நம்புவோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. தேர்தல் களம் 2019 நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.